தான் இழைத்த பாவங்களுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் உனக்கு ஏது? தர்மம் அதர்மம், பாவம் புண்ணியம், நீதி அநீதி, இவ்வனைத்தின் சம்பந்தம் ராஜ்யம் மற்றும் ராஜனுக்கு மட்டும் தொடர்புடையதல்ல. புவிவாழ் ஜீவராசிகள் அனைத்திற்கும் தொடர்புடையவை. இந்த அகிலத்தில் ஜீவன் ஒன்று அதர்மத்தால் வேதனை கொண்டால் அதன் பிரபாவம் இந்த அகிலம் முழுவதும் வியாபித்து பிரதிபலிக்கத் துவங்கும். எவரேனும் ஒருவர் அதர்மம் இழைப்பவரைக் கண்டு அச்செயல் நிகழ்வதை தடுக்க முற்படாவிடில், உருவான இன்னலுக்கு தீர்வு காணாவிடில், மௌனம் சாதித்தவரும் அவ்வதர்மிக்கு சமமாகவே கருதப்படுவார். வானரவேந்தே, மரணம் முனை நெருங்கியது. இதை இறைவன் ஆணையென ஏற்பாய். ஆற்றிய பாவம் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு நல்வாய்ப்பாகும் இது. மனம் திருந்துவாய், இல்லையெனில் பாவ கர்மங்கள் உன் வாழ்விற்கு முக்தியை வழங்காது. உன் கணவன் உன்னை காக்க இயலாதவனாயினும் நீ உனது கணவனை காக்க வழி ஒன்றுள்ளது. அகங்காரம் என்பது விசித்திரமான குணம். மரணம் எதிர்வந்த வேளையிலும் தன் ஆணவம் அழிக்க மறுத்துவிட்டது. ஆணவம் உடையவன் தலைகனத்தால் உயர்நிலை பெற்றவனாக எண்ணி எதிர் நிற்கும் அபயம் நல்கும் ரூபத்தை துச்சமென எண்ணி தவறிழைக்க துணிகின்றான். தாம் தர்மத்தின் வடிவம், நற்குணம் ஒருங்கிணைந்த குணக்குன்று சிறியவனான வாலி இன்று தம் சொல் கேட்டு ஆற்றிய பிழைக்கு பிராயச்சித்தம் தேடுகிறான். அதர்மம் புரிந்தவனை மன்னித்தருளுங்கள் ஐயனே. கொடியோனை வதைக்கும் வேளையிலும் அவனை சிதைக்காது இந்த சிறியோனுக்கு ஆற்றிய பெரும் பாவத்திலிருந்து விமுக்தி வழங்க வேண்டும் என்ற தர்ம நெறியை பின்பற்றுகிறீர்கள். சத்தியம் உணர்ந்தேன், தாம் யார் என்று அறிந்தேன். தாங்கள் அவதரித்த பெருமானாவீர்கள். இதை ஹிருதயம் இப்போது உணர்கின்றது. சுவாமி, அண்ணியாரே,